அந்த ரிசுக்கை பெற்று தருவதற்கு இவன் என்ன செய்ய வேண்டுமெனில் தொழுகையிலே ரொம்ப கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். முக்கியமாக குறிப்பாக ஃபஜ்ர் தொழுகையின் மீது அதீத கவனம் செலுத்த வேண்டும். வானுலகத்திலிருந்து கயிற்றை வைத்து இழுத்து ரிசுக்கை அவன் வீட்டுக்குள் கொட்டச் செய்வதில் ஃபஜ்ர் தொழுகைக்கு நிகர் ஃபஜ்ர் தொழுகை தான். அந்த அளவுக்கு ஃபஜ்ர் தொழுகை ரொம்ப ரிசுக்கை பெற்றுத் தருவதில் ஆணித்தரமானது சகோதரர்களே. அந்த ஃபஜ்ர் தொழுகைக்கு பிறகு அல்ஹம்துலில்லாஹ் ஹலாலான சம்பாத்தியத்திற்காக அல்லாஹ்விடத்தில் தொடர் துஆ. யா அல்லாஹ் ஹலாலான சம்பாத்தியத்தை எனக்கு தா, ஹலாலான பொருளை நான் பெறுவதற்குண்டான வழிகளை தா என்று அந்த ஃபஜ்ர் தொழுது முடிச்ச உடனே அல்லாஹ்விடத்தில் ரிசுக்குக்காக இருகரமேந்தி அல்லாஹ்விடத்தில் செய்யக்கூடிய துஆ இருக்குது பாருங்க, அந்த துஆவுக்கு நிகர் அந்த துஆ தான். அந்த அளவுக்கு அன்பிற்குரிய அல்லாஹ்வின் பெருமக்களே, ரிசுக்கை பெற்றுத்தரக்கூடிய தொழுகைகளில் ஃபஜ்ருக்கு ஒரு பிரதானமான இடம் உண்டு என்று சொன்னால் அது மிகையான வார்த்தை அல்ல. அடுத்தது, ரிசுக்கை உங்களுக்கு அள்ளி வழங்கும் ஒரு அற்புதமான வசிஃபா, ஒரு அற்புதமான ஒரு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரியவர்களே, நல்ல ஆமால்கள், நல்ல செயல்பாடுகள், மனம் நிறைந்த வாழ்க்கை பெறும்போது நிச்சயமாக பிறந்து விடுகிறது. ஒரு சலாமத்து சுகூன் சலாமத்தோடு தொழுகை, செய்யக்கூடிய காரியங்களில் திருப்தி, சேவைகளில் ஒரு அதிகமான நாட்டம் ஒரு மோமினுக்கு வருவது பொருளாதார ரீதியில் அவன் நிறைவு பெற்றிருக்கும் போது, தன்னிறைவு பெற்றிருக்கும் போது நிச்சயமாக கிடைத்து விடுகிறது சகோதரர்களே. அந்த ரிசுக்கு சில பல நேரங்களில் நெருக்கடியாக ஆகும்போது அந்த மனிதனுடைய கவலை சொல்லி மாள முடியாது. அவனுடைய துன்பமும் துயரமும் சோகமும் அதிகப்படுவதற்கு ரிசுக்கின் குறைபாடு என்பது ஒரு பெரும் காரணமாக இருக்கிறது. ஒரு முறை உயிருக்கும் உயிரான உயிரினும் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருமையான மகளார் ஒரு உணவு பதார்த்தங்களை என்ன செய்வார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொண்டு வருவார்கள். கொண்டு வந்து, யா ரசூலல்லாஹ், தாங்கள் சாப்பிட வேண்டும் என்பதற்காக நான் எடுத்து வந்தேன் என்று சொல்லும்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆர்வத்தோடு அதை வாங்குவார்கள். வாங்கி பிஸ்மி சொல்லி சாப்பிட முற்படக்கூடிய நேரத்தில் ஃபாத்திமாவை பார்த்து சொல்வார்கள், யா ஃபாத்திமா, கடந்த 3 நாட்களுக்கு பிறகு உன் தந்தையினுடைய உணவு குழாயை அடையக்கூடிய முதல் உணவு இதுதான் என்று சொன்ன உடனே தன்னுடைய தந்தையினுடைய பொருளாதார சிக்கல், தன்னுடைய தந்தையினுடைய அந்த கடுமையான கஷ்டத்தை நினைத்து ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா கண்ணீர் விட்டு அழுதார்கள் என்பது வரலாறு. அப்போ ரிசுக்கு தன்னிறைவு அடையும் போது உண்மையிலேயே ஒரு மூமினுக்கு உள்ளமெல்லாம் இறைவனை பற்றி பூரித்து போகிறது. அவன் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களிலும் இறைவனை மெச்சத் தோணுகிறது. ஆக அந்த ரிசுக்கை பெற்று தருவதற்கு இவன் என்ன செய்ய வேண்டுமெனில் தொழுகையிலே ரொம்ப கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். முக்கியமாக குறிப்பாக ஃபஜ்ர் தொழுகையின் மீது அதீத கவனம் செலுத்த வேண்டும். வானுலகத்திலிருந்து கயிற்றை வைத்து இழுத்து ரிசுக்கை அவன் வீட்டுக்குள் கொட்டச் செய்வதில் ஃபஜ்ர் தொழுகைக்கு நிகர் ஃபஜ்ர் தொழுகை தான். அந்த அளவுக்கு ஃபஜ்ர் தொழுகை ரொம்ப ரிசுக்கை பெற்றுத் தருவதில் ஆணித்தரமானது சகோதரர்களே. அந்த ஃபஜ்ர் தொழுகைக்கு பிறகு அல்ஹம்துலில்லாஹ் ஹலாலான சம்பாத்தியத்திற்காக அல்லாஹ்விடத்தில் தொடர் துஆ. யா அல்லாஹ் ஹலாலான சம்பாத்தியத்தை எனக்கு தா, ஹலாலான பொருளை நான் பெறுவதற்குண்டான வழிகளை தா என்று அந்த ஃபஜ்ர் தொழுது முடிச்ச உடனே அல்லாஹ்விடத்தில் ரிசுக்குக்காக இருகரமேந்தி அல்லாஹ்விடத்தில் செய்யக்கூடிய துஆ இருக்குது பாருங்க, அந்த துஆவுக்கு நிகர் அந்த துஆ தான். அந்த அளவுக்கு அன்பிற்குரிய அல்லாஹ்வின் பெருமக்களே, ரிசுக்கை பெற்றுத்தரக்கூடிய தொழுகைகளில் ஃபஜ்ருக்கு ஒரு பிரதானமான இடம் உண்டு என்று சொன்னால் அது மிகையான வார்த்தை அல்ல. அடுத்தது, ரிசுக்கை உங்களுக்கு அள்ளி வழங்கும் ஒரு அற்புதமான வசிஃபா, ஒரு அற்புதமான திக்ரோடு உங்களை நாடி நான் வந்திருக்கிறேன். அது என்ன வார்த்தை? ஒரு அற்புதமான திக்ரோடு உங்களை நாடி நான் வந்திருக்கிறேன். அது என்ன வார்த்தை? அல்லாஹும்ம இன் கான ஃபிர் ரிஸ்கி ஃபிஸ் ஸமாஇ ஃபஅன்ஸில்ஹு வ இன் கான ஃபில் அர்தி ஃபஅக்ரஜஹு வ இன் கான பஈதன் ஃபகர்ரபஹு வ இன் கான கரீபன் ஃபயசுர்ருஹு وَإِنْ كَانَ قَلِيلًا فَكَسَّرَهُ وَإِنْ كَانَ كَثِيرًا فَبَارَكَ لِي فِيهِ. கவலைப்பட தேவையில்லை, கஷ்டப்பட தேவையில்லை. அற்புதமான மூத்த உலமாக்களால் சொல்லித்தரப்பட்ட அற்புதமான துவா சகோதரர்களே. இந்த துவா சாதாரணப்பட்டதல்ல, எவ்வளவு அருமையான அர்த்தங்கள் பாருங்கள். வானத்தில் இருந்தா அதை நீ
பக்கத்தில் எனக்கு இறக்கித்தா, பூமியில் இருந்தால் அது எனக்கு பக்கத்தில் வை, எனக்கு பக்கத்தில் அது இருந்துச்சுன்னு சொன்னால் அதை அடையக்கூடிய வழியை லேசாக்கு, அது எனக்கு எனக்கு கம்மியாக இருந்துச்சுன்னு சொன்னால் அதிகப்படுத்தி கொடு ரப்பே, அது அதிகமாக இருந்துச்சுன்னு சொன்னால் அதில் எனக்காக பறக்கச் செய்து சொல்லி இறைவன் அப்படியே கெஞ்சென்று கெஞ்சி அல்லாவிடத்திலிருந்து பரிபூர்ணமான ரிசுக்கை பெற்றுத்தரக்கூடிய அற்புதமான துவா இது. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் பெருமக்களே, அர்த்த புஷ்டி உள்ள வார்த்தைகள் இது. ரப்பின் உள்ளத்தை உருக வைத்து உங்களுக்காக ரிசுக்கை கையில் தரக்கூடிய ஒரு வல்லமை படைத்தது இந்த துவா. வறுமையின் கோர தாண்டவத்தில் புழுவாய் துடிக்கின்ற மக்களுக்கான ஒரு பெரிய ஔடதம் இது இந்த துவா. இந்த துவாவை பற்றி பிடியுங்கள், வெற்றி அடையுங்கள். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொஞ்ச காலம் கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கலாம், அது சோதனை எல்லாருக்கும் உள்ளதுதான். ஆனால் இது போன்ற விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து முன்னெடுப்போடு செய்யும் போது அல்ஹம்துலில்லாஹ் நீங்களும் செல்வந்தர்கள் என்ற, நீங்களும் எல்லா வகையான சேவைகளையும் ஹஜ்ஜையும் உம்ராவையும் செய்வீர்கள் என்ற அந்த ஒரு நம்பிக்கை எந்த காலத்திலும் மீன் போகாது. இப்படிப்பட்ட ஒரு மகத்துவமிக்க வார்த்தையை அல்ஹம்துலில்லாஹ் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 21 முறை இந்த துஆவை ஓதுங்கள். துஆ பெரிதானது தான், இல்லை என்று சொல்லவில்லை. நம்முடைய தேவைகளும் பெரிதாகத்தானே இருக்கிறது. எனவே இந்த பர்டிகுலர் துஆவை இன்ஷா அல்லாஹ் தினசரி 21 முறை ஓதுங்கள். உங்களுக்கு செல்வத்தின் தேவை மிகவும் அதிகமாக இருந்தால் தஹஜ்ஜத்துடைய தொழுகைக்கு பிறகு அல்லாஹுடைய மிகப்பெரிய குர்பத் என்று சொல்லக்கூடிய நெருக்கத்தையும் மிகப்பெரிய சவாபை தரக்கூடிய ஒரு அற்புதமான தொழுகையான தஹஜ்ஜத், இந்த தஹஜ்ஜத்துடைய நேரத்தில் இன்ஷா அல்லாஹ் இந்த துஆவை 7 முறை கஷ்டப்பட்டு ஓதிவிடுங்கள். இன்ஷா அல்லாஹ் ஓதி முடித்துவிட்டு தனக்கான ஒரு மிகச்சிறந்த வாழ்வாதாரத்தை நீ கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யுங்க. பிறகு இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு முடிந்தால் வெளியில் வந்து திரும்ப நீங்கள் ஃபஜ்ருக்காக ஒது செய்வீர்கள் அல்லவா, ஒது செய்துவிட்டு வானத்தை நோக்கி இந்த துஆவை ஒரு முறை ஓதுங்கள். வானத்தை நோக்கியவாறு, வானத்தை பார்த்தவாறு ஒரு முறை ஓதுங்கள். ஓதி முடித்து அல்ஹம்துலில்லாஹ் ஃபஜ்ருக்கு சென்று விடுங்கள். குறைந்த நாட்களிலேயே பலாபலனை அள்ளி வழங்கக்கூடிய அற்புதமான ஒரு வசீஃபாவாக இது இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் உங்களையும் எனக்கும், அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் ரஹ்மத் செய்யட்டும். செல்வத்திலும் ஆரோக்கியத்திலும் பரக்கத்தை ஏற்படுத்தட்டும். பொருளாதாரத்தில் மிகச்சிறந்த உன்னதத்தை தரட்டும். அல்லாஹ் உங்களையும் என்னையும் மிகச்சிறந்தவர்களாக வாழ வைக்கட்டும். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். எல்லாவற்றை விட மேலாக எனக்காக, என்னுடைய குடும்பத்தாருக்காக துஆ செய்யுங்கள். ஜஸாக்கல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.